அடுத்த வசனம் பாருங்க, 2வது வசனம். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். இது வந்துட்டு மை சோல் மேக் இட்ஸ் போஸ்ட். நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். இது வந்து நம்மளுடைய சோல், அதாவது இன்னர் பீயிங்னு சொல்றது, உள்ளம், மனது. இங்கேதான் உணர்ச்சியின் ஆழம். அதுல இருந்து அவர் சொல்றாரு, தாவீது அவன் மேன்மை பாராட்டுவான்னு சொல்லிட்டு. அவர் மேன்மை பாராட்டுவது நான் பாருங்க எப்படி வந்து இங்க நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி வேஷத்தினால எப்படி நான் தப்பிச்சிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லி, என்னுடைய ஸ்மார்ட்னஸ், என்னுடைய இன்டெலிஜென்ஸ், அதை பாருங்க எப்படி தப்பிச்சேன், அதுல அவன் மேன்மை பாராட்டல. நான் பாருங்க எவ்வளவு வயசா நடந்துகிட்டேன், எப்படியா தப்பிச்சிட்டேன் பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் மேன்மை பாராட்டல. அவன் மேன்மை பாராட்டுவது, அவன் என்ன சொல்றான், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். கர்த்தரிடத்துல, கர்த்தருக்குள். கர்த்தரே பாதுகாக்கிறவர். நம்ம எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கணும், கர்த்தரே, he is the one who protects. கர்த்தர் பாதுகாக்கிறவர், கர்த்தரே பத்திரப்படுத்துகிறவர், அவர் தான் preserves, and he is the one who provides. கர்த்தரே நமக்கு கொடுப்பவர். சங்கீதம் 91 அதுல 14, 15வது வசனங்கள்ல பாத்தீங்கன்னா கடைசியா இருக்குது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால், இது விசுவாசிக்கானது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இதெல்லாம் தேவன் சொல்றது. அப்புறம் 15வது வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான், தேவன் சொல்றது, நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இது தேவன் செய்கிற காரியம். அந்த விசுவாசி வந்து ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவான், இவனுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் செய்கிற காரியம், அவனிடத்துல காட்டுகிற ஒரு கிருபை. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம இன்னைக்கு வர்ஷிப் பண்றோம், தொழுது கொள்கிறோம். கிருபையான ஒரு தேவன். எரேமியா 9, 23, 24வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, ஜெரமியா 9:23-24ல அங்க பார்க்கிறது, ஞானத்திலே நாம் எப்பொழுதும் என்ன டைம்லயும் நம்ம வந்து மேன்மை பாராட்டக்கூடாது. You should not boast in our wisdom. We should not boast in our might. நம்மளுடைய அந்த ஒரு ஸ்ட்ரென்த் சொல்றோம்ல, அதுல நம்ம வந்துட்டு பராக்கிரமத்திலே நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. இது எரேமியா 9, 23, 24ல தேவன் சொல்றது, கர்த்தர் சொல்லுகிறது. நம்ம அடுத்தது 3வது, ஐஸ்வர்யத்தில் நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. ஸோ நம்மளுடைய ஞானம், பராக்கிரமம், நம்முடைய ஐஸ்வர்யம், அதுல மேன்மை பாராட்டாமல் கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்து அதை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தர் யார்? கர்த்தர் எனக்கு தெரியும். We should not boast in our wisdom, might, riches, but boast in the Lord. அப்படிப்பட்ட தேவன்னு சொல்லி நாம் அவரிடத்துல மேன்மை பாராட்டுவோம்னு சொல்றாரு. நம்ம எல்லாரும் பாவிகள். அப்படிப்பட்ட தகுதியற்ற பாவிகளுக்கு ரட்சிப்பை அருளிய இந்த தேவனிடத்துல பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 1:30-31ல, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட முடியாது. அவராலே, கர்த்தராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டீர்கள். அதனால எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் சொல்றார். Let the one who boast in the Lord. பெருமை படணுமா படுங்க, மேன்மை பாராட்டணுமா படுங்க, ஆனா கர்த்தர் இடத்துல மேன்மை பாராட்டுங்க. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், கர்த்தர் இடத்துல மேன்மை பாராட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அததான் இங்க தாவீது சொல்ற, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள். அது யாரு? சிறுமைப்பட்டவர்கள்ன்றது ஆத்மாவில் தாழ்மையுடையவர்கள். Let the humble அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்குது. தாழ்மைப்பட்டவர்கள், பெருமைப்பட்டவர்கள் இல்ல, தாழ்மைப்பட்ட விசுவாசிகள். நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோம்னு சொல்றோம்.
விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் தேவனிடத்துல தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட்ட மக்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டுறப்போ நான் மேன்மை பாராட்டுவதை கேட்டு தாவீது சொல்றாரு, அதை கேட்டு மகிழ்வார்கள்னு. வருத்தப்பட மாட்டாங்க, மகிழ்வார்கள். ஏன்னா அவங்களுடைய எல்லா போக்கஸும் நோக்கமும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது, தாவீது இடத்துல இல்ல. நிறைய நேரம் யார் சாட்சி கொடுக்குறாங்களோ நம்ம போய் அவங்கள இடத்துல கவனம் செலுத்துறோம். ஆனா கர்த்தர் இடத்துல கவனம் செலுத்துவார்கள். கவனம் செலுத்தி அதை கேட்டு எப்படிப்பட்ட கர்த்தரை அவர்களும் தொழுது கொள்கிறார்கள் என்று அறிந்து மகிழ்வார்கள். இதுதான் தாவீது சொல்றார். தாவீதின் கொண்டாட்டத்திற்கான காரணம் கர்த்தர் மட்டுமே. நான் சொன்னேன் முன்னாடி, தாவீது கொண்டாடுகிறது, he celebrates the Lord himself. நம்ம எல்லாம் இப்ப கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ண போறோம். நிறைய நேரம் நம்ம செலிப்ரேஷன் கொண்டாட்டங்கள் கிறிஸ்துமஸ் சுத்தி இருக்குது. ஆனா கர்த்தரையே நாம் கொண்டாட வேண்டும், இயேசுவானவரையே கொண்டாட வேண்டும். அதுதான் தாவீது அரசன் இங்கே செய்கிறார். இது ஒரு ப்ரொனவுன்ஸ்டு டிக்ளரேஷன். இந்த சரியாக மேன்மை பாராட்டுவது என்பது ஒரு உச்சரிக்கப்படும் அறிவிப்பு. நான் முன்னாடி சொன்ன முதலாவது வசனம் ஒரு தீர்மானிக்கப்பட்ட உறுதியான ஒரு அறிவிப்பு, டிக்ளரேஷன். ஐ வில் அப்படின்னு சொன்னாரு. கர்த்தரை நான் எக்காலத்தும் ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு அறிவிப்பு. நான் இதான் பண்ண போறேன், முடிவு பண்ணிட்டேன், இதான் நான் பண்ணுவேன். இது டிக்ளேர்டு, டிட்டர்மின் டிக்ளரேஷன் சொன்னேன். இப்போ நம்ம பார்க்கறது ஒரு ப்ரொனவுன்ஸ்டு, உச்சரிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு. அதுலதான் கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் அப்படின்னு சொல்றார். இது நம்மளுடைய சாட்சியோ விருப்பமோவா? இந்த மாதிரி தான் நம்மளும் யோசிக்கிறோமா? ஆண்டவர் எவ்வளவோ நமக்காக செஞ்சார் இல்லையா? செய்திருக்கிறார், செய்ய போகிறார். நம்ம இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோமா? கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்னு. சங்கீதம் 115வது அதிகாரம் போங்க. Psalm 115. Psalm 115. இந்த சங்கீதம் 115ல 2 வசனங்கள் பாருங்க, 7ம் 8வது வசனமும். சங்கீதம் 115 7 8 17 18, சாரி, கடைசி 2 வசனங்கள். The dead do not praise the Lord. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. இதுதான் ஹல்லேலூயா கூட்டம். மரித்தவர்கள் பேச முடியாது. The dead do not praise the Lord, not do any who go down into silence, but we will bless the Lord from this time forth and forevermore. Praise the Lord. ஒரு ஊமையை போல நம்ம மௌனமாக இல்லாமல் விசுவாசிகளிடத்தில் உங்கள் கர்த்தரை பற்றி, என் கர்த்தரை பற்றி, நம்மளுடைய கர்த்தரை பற்றி சொல்லி பாடி ஸ்தோத்தரிப்போம். அதுதான் ஸ்தோத்திரம் செய்வேனேன்னு சொல்லி நான் பாடணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாட்டு. அது சும்மா நம்ம வாயில பாடுறது இல்லை. ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகரை ஸ்தோத்திரம் செய்வேனேன்னு நம்ம ஸ்தோத்தரிக்கிறோமா? அதுவும் மற்ற மக்கள் முன்னாடி ஸ்தோத்தரிக்கிறோமா? இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்றது மாதிரி, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை, சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். நம்ம ஸ்தோத்தரிக்கிறது தனிப்பட்ட முறையிலும் ஸ்தோத்தரிக்கலாம். ஆனா இங்க நமக்கு அழைப்பு நான் சொன்ன மாதிரி இது அல்லேலூயா கூட்டமாக ஒரு விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து விசுவாசிகள் முன்பாக ஆண்டவர் எனக்கு இதை செய்தார்னு சொல்லி சாட்சி கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோமா? எப்பொழுதும் நம்ம ஸ்தோத்தரிக்கணும். அதுதான் நம்ம பார்க்கிறோம். குவைட்டா இருக்கக்கூடாது. அடுத்தது பாருங்க, 3வது வசனம். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். என்னோட கூட, ஜாயின் மீ.
ஓ மேக்னிஃபை த லார்ட் வித் மீ, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இங்க வந்து சொற்றொடர் phrases கவனிங்க. வித் மீ, என்னோட கூட அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, லெட்டஸ், நாம் அப்படின்னு சொல்றார், நாம் ஒருமித்து. அடுத்தது பாருங்க, டுகெதர், ஒருமித்து ஒருமித்து. இது வந்து ஒரு முறையிடும் அறிவிப்பு. இட்ஸ் அ அப்பீல்டு டிக்ளரேஷன். அவர் என்ன சொல்றார், விசுவாசிகள் இடத்துல சொல்றார், முடிவு பண்ணினார் தான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன்னு சொன்னாரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, கூப்பிடுறாரு, எல்லா விசுவாசிகளும் கூப்பிடுறாரு, கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளே, கடவுளின் மக்களே, என்னோட கூட அப்படின்னு சொல்றாரு. என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நான் மகிமைப்படுத்துவேன்னு அவர் சொல்ல, அவர் சொல்றாரு, என்னோட கூட நீங்களும் வந்து மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதுதான் இட்ஸ் a call to the congregation. திருச்சபைக்கு கொடுக்கப்படும் ஒரு அழைப்பு. சங்கீதம் 69:30 பார்த்தீங்கன்னா, I will praise the name of God with a song, I will magnify him with thanksgiving. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். சங்கீதம் 70:4 பார்த்தீங்கன்னா, மே those who love your salvation say evermore God is great. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. God is great. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் நமக்கு, நம்ம வாழ்க்கையில. நம்மளும் இந்த தாவீது போல மகிழ்ச்சியோடு கர்த்தர் பெரியவர் என்பதை ஏற்றுக்கொண்டு அவரை உயர்த்துவோமாக. 3வது வசனம் பாருங்க, நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நம்மளுடைய நாமத்தை இல்ல, இல்ல மற்ற மக்களுடைய நாமத்தை இல்ல, அவருடைய நாமத்தை. அப்படிப்பட்ட கர்த்தர் அவர். இயேசுவின் நாமம் பெரிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்னு பாடுறோம். நம்ம அதை மீன் பண்றோமா? அப்படிப்பட்ட நாமத்தை நாம் உயர்த்துகிறோமா? அதான் இந்த வசனத்துல பார்க்கிறோம். அடுத்தது இந்த 3 வசனத்தை நம்ம பார்த்துட்டோம். இதுதான் குழுவிற்கான அழைப்புன்னு சொன்னேன் நான். இங்க தாவீது எல்லாரையும் கூப்பிடுறாரு, என்னோட கூட மகிமை கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், உயர்த்துவோம் அப்படின்னு சொன்னார். இதான் இன்விடேஷன். இதான் முதல் 3 வசனங்கள். இப்ப 4-7 வசனங்கள், 4, 5, 6, 7 இந்த 4 வசனங்கள் வந்து இட் இஸ் த ரீசன்ஸ் ஃபார் த கொயர். அல்லேலூயா கூட்டம், குழுவிற்கான காரணங்கள், எதற்காக நாம இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்ல போறார். இந்த சொல்றப்போ, இந்த காரணங்களை சொல்றப்போ அவருடைய ஓன் பர்சனல் டெஸ்டிமனி, அவருடைய தனிப்பட்ட சாட்சி. இது கர்த்தர் என்ன தாவீதுக்கு பண்ணினார் அப்படின்றது. இப்ப பாருங்க, நம்ம ஏற்கனவே இந்த பேக்ரவுண்ட் பின்னணியை பார்த்தோம். அவர் வந்து இதை எழுதுறது வந்து ஒரு 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 மிக அவசியமான ஒரு தேவை, ஒரு டெஸ்பரேட் நீட்ல இருந்தாரு. தான் கொல்லப்படுவோமோ இந்த ஆக்கீஸ்னால, இந்த காத் இடத்துல சவுல், நான் வந்து இஸ்ரவேலுக்கும் போக முடியாது, இந்த பெலிஸ்திய நாட்டிலும் இருக்க முடியாது, என் உயிர் இருக்குமா இல்லாமல் இருக்குமா, கொல்லப்படுமோன்ற அந்த ஒரு சிச்சுவேஷன்ல, ஒரு ஆபத்துல, அப்பயும் இந்த தாவீது மனுஷருடைய இடத்துல போய் தான் தேவையை சொல்லல. இன்ஸ்டெட் அவர் என்ன பண்ணினார்னா, தேவனிடத்துல போய் சொன்னார். வசனங்கள் 4வது வசனத்தை பாருங்க, என்ன சொன்னார்னு. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். தேவனிடத்துல போய் ஜெபித்தார். அதான் சொல்றாரு. நான் போய் மனுஷனிடத்துல போய் கெஞ்சல, கதறல, எப்படியாவது என்னை விட்டுருங்க, என் உயிரை எப்படியாவது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கல. நான் தேவனிடத்துல போய் கேட்டேன், கர்த்தர் இடத்துல போனேன். அவருடைய நம்பிக்கை ஒரு ரதமோ குதிரையோ மற்ற மக்களிடத்துல இல்ல, ஆனா அவருடைய நம்பிக்கை தேவனாகிய கர்த்தரிடத்துல மட்டும்தான், அவருடைய நாமத்துல, the name of the Lord God. அதனால தான் அவர் சொல்றார், I sought the Lord and he answered me and delivered me from all my fears.
சங்கீதம் 20 போய் படிச்சீங்கன்னா இதா இருக்கும். சங்கீதம் 20. இது ஒரு ராஜாவை பற்றி அவருக்காக எழுதப்பட்டது. அதுல ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி, தட் இஸ் ஹெல்ப், சீயோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுதும் அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்டார். இது ஒரு 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 அரசனுக்கு எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் 20. ஜெபத்தை கேட்டார். அபிஷேகம் பண்ணின, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு ராஜாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் அப்படின்னு சொல்லி 20 பார்க்கிறோம். 20வது சங்கீதத்துல. அந்த மாதிரி இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்றது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் செவி கொடுத்தது மட்டும் இல்லாம, கேட்டது மட்டும் இல்லாம, தாவீது என்ன கேட்டானோ அதை அங்கீகரித்தார். நம்மளும் நம்ம நிறைய இடத்துல ஜெபம் பண்றோம். ஆனா கர்த்தருடைய சித்தம் அது இல்லைன்னா கொடுக்க மாட்டார். நமக்கு நிறைவேறாது, கிடைக்கிறது கேட்டது கிடைக்காது. ஆனா இங்கே தாவீது சொல்லுகிறார் 4வது வசனத்துல, என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அதுதான் கோலியாத். கோலியாத்திடம் இருந்து அவருடைய இந்த தாவீதை, அவருடைய பயம் எல்லாவற்றையும் நீக்கினார். அவர் கோலியாத் மீது அவருக்கு வெற்றி கொடுத்தார். சவுல் இடத்துல வெற்றி கொடுத்தார். தாவீது சொல்ற மாதிரி ஒரு சிங்கமோ கரடியும் அதனிடத்துல வெற்றி கொடுத்தார். இப்பொழுது இந்த அரசனான இந்த காத் அரசன் இந்த அவனிடத்திலிருந்தும் அவனுக்கு வெற்றி கொடுத்தார். ஸோ இப்பொழுதும் நான் கேட்கிற கேள்வி, நீங்களும் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்து இருக்கிறீர்களா? நிறைய நேரம் நம்ம பயப்படுறோம், என்ன நடக்குமோ, அடுத்த வருஷம், அடுத்த மாசம், இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, மனிதர்கள் யூசுவலா எப்பொழுதும் பயப்படுவார்கள். ஏதாவது ஒரு காரணத்துக்காக, எதுக்காவது நமக்கு பயம் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுவோம் கிறிஸ்தவர்களா இருந்தா, இல்லைன்னா மற்ற எல்லா காரியங்களுக்கும் பயப்படுவோம். ரெண்டுத்துக்கும் பயப்பட முடியாது. கர்த்தருக்கும் பயந்து மற்ற காரியங்களுக்கும் பயப்படுறது அதே சமயத்துல இது நடக்காத ஒரு காரியம். நம்ம கேட்க வேண்டியது, யாருக்கு பயப்படுறோம், எதுக்கு பயப்படுறோம்? இன்னைக்கு கூட நம்ம இந்த மெமரி வேர்ட்ஸ் நம்ம சொல்றோம், பட் சீக் ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றோம். நம்ம அதை பண்றோமா? தேவனையே நாடுகிறோமா? இங்க தாவீது சொல்றான், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அதான் இந்த வசனம். 5வது வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த 4வது வசனம் ஒரு ரெஸ்பான்ஸ் ஆஃப் த லார்ட். அது இந்த 4வது வசனம் நம்ம பார்த்தது எப்படி கர்த்தர் பதில் அளித்தார், அதை பற்றின வசனம். 4வது வசனம் நம்ம பார்த்தது, கர்த்தர் செவி கொடுத்தார். செவி கொடுத்து அவர் கேட்ட அந்த காரியத்தையும் கொடுத்தார். அது என்ன? பயத்தை எல்லாத்தையும் நீக்கினார். அதுதான் 4வது வசனம். இந்த 5வது வசனம் இட் இஸ் அபவுட் த ஜாய் ஆஃப் த லார்ட், கர்த்தரின் மகிழ்ச்சி. அது கர்த்தரின் பதில், இது கர்த்தரின் மகிழ்ச்சி. உலக பிரகாரமான மகிழ்ச்சி இல்லை, இது கர்த்தரின் மகிழ்ச்சி. நம்ம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா ரேடியன்ட், தமிழ்ல பிரகாசம்னு இருக்கு பாருங்க அந்த வார்த்தை. அவர்கள், இது விசுவாசிகள். எப்படி நமக்கு தெரியும்? முன்னாடி பாருங்க, கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் கேட்டு மகிழ்வார்கள். அடுத்தது பாருங்க, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். இது கிறிஸ்தவர்கள், இது விசுவாசிகள். அப்படிப்பட்டவர்கள் என்ன ஆகும்? அவர்களும் போய் கர்த்தரை தேடினால், அவர்களும் போய் கர்த்தரிடத்துல போய் ஜெபித்தால், கர்த்தரையே நோக்கினால் என்ன ஆகும்னு சொல்லி 5வது வசனத்துல எழுதுறாரு.
அவர்கள் அவரை நோக்கி பிரகாசம் அடைந்தார்கள். ரேடியன்ட், அந்த பிரகாசம்ன்ற வார்த்தை ஹீப்ரூல, எபிரேய மொழியில ஒரு வேர்ட் பிக்சர்னுவாங்க. அதாவது ஒரு வார்த்தை மூலமாக ஒரு படம். இது வந்து ஒரு மெட்டஃபர், அதாவது உவமை. அது என்ன உவமைன்னா, எப்படி வந்து ஒரு தண்ணீர், நல்லா கவனிங்க, தண்ணீர் வந்து ஒரு இடத்துல இருந்து அதுக்கு மேல சூரியன் வெளிச்சம் வந்து பட்டா எப்படி பிரகாசமா இருக்குமோ, அந்த இடமே கிளிட்டர் ஆகும்னுவாங்க இல்ல, பளபளன்னு இருக்கும். அந்த மாதிரி தேவனை நோக்கி பார்க்கிற மக்கள், தேவன் அவருடைய பிரகாசம் அந்த மக்கள் மேல வந்து, அந்த மக்கள் மகிழ்ச்சியில் பிரகாசம் அடைவார்கள். புரியுதா? எப்படி வந்து ஒரு தண்ணீர் ஓடையோ, ஒரு நதியோ, இல்ல ஒரு கடல்லையோ தண்ணீர் இருக்கப்போ, ஒரு சூரிய வெளிச்சம் அதன் மேல பட்டு எப்படி பளிச்சுன்னு ஆவுதோ, பிரகாசமா இருக்குதோ, அது மாதிரி நாம் தேவனிடத்துல போறப்போ, சூரியனாகிய தேவன் அவருடைய பிரகாசம் நம்ம மேல பட்டு நாம் பிரகாசம் அடைகிறோம். நம்ம பழைய ஏற்பாட்டுல பவுல் சொல்ற மாதிரி 2 கொரிந்தியர் 3ல போய் பார்த்தீங்கன்னா, மோசே அவன் மலையிலிருந்து கீழே வந்தப்போ அவன் முகத்துமே பிரகாசமா இருந்ததுன்னு பார்க்கிறோம். ஏன்? எப்படி அவன் முகம் பிரகாசமா இருந்தது? ஏன்னா அவன் தேவனுடைய பிரசன்னத்துல இருந்தான். அந்த தேவனுடைய பிரகாசம் அவன் மேல பட்டு அவன் முகத்துல பிரகாசமாகி அவன் மூஞ்சியை கவர் பண்ற லெவல்ல வந்தது. அந்த மாதிரி நாம் தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறப்போ, தேவனை நாடுறப்போ, தேவனை தேடுறப்போ, நாம் அவரை நோக்கி பார்க்கிறப்ப நாம் பிரகாசம் அடைவோம். அதுதான் இங்க சொல்லுகிறார் இந்த சங்கீதக்காரன். நம்ம வந்து எப்பொழுதும் நம்ம நம்பிக்கையற்ற ஒரு நிலையை அடைய மாட்டோம். அது மட்டும் இல்லாம இங்க அவர் சொல்றது மாதிரி வெட்கப்பட மாட்டோம். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. We will not be ashamed. வெட்கப்படாமல் நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையும். பிகாஸ் ஆஃப் காட், கர்த்தரினால. நாம எதுவும் ஒரு பெரிய காரியம் பண்றதுனாலயோ, நம்ம ஜெபம் வந்து ரொம்ப நேரம் இருந்தனாலயோ, இல்ல உபவாசம் இருக்கனாலயோ இல்ல. கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தருடைய பிரகாசம் நம்ம மேல பட்டு நாமும் மகிழ்ந்து பிரகாசப்படுவோம். இதுதான் நம்ம பார்க்கிறோம். இதுதான் ஜாய் ஆஃப் த லார்ட், ஒரு சந்தோஷம். சங்கீதம் 25:3ல பார்க்கிறது, Indeed, none who wait for you shall be put to shame. They shall be ashamed who are deliberately treacherous னு பார்க்கிறோம். அதாவது உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு, முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணிகளோ வெட்கப்பட்டு போவார்களாக. விசுவாசிகள் கிறிஸ்தவர்களாகிய நாம் வெட்கப்பட மாட்டோம். ஏனென்றால் கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, 6வது வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான். This poor man cried, and the Lord heard him and saved him out of all his troubles. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த புவர் அப்படின்னு நம்ம சொல்றது, இங்க நம்ம பார்க்கறது ஏழைன்னு சொல்றது, பணக்காரன் ஏழை அது இல்லை, காசு பணம் இருக்கிறது பத்தி இல்லை. புவர் இன் ஸ்பிரிட், அதாவது மன தாழ்மையோடு இருக்கிற ஒரு மனுஷன். இந்த ஏழை, இந்த தாவீதுன்ற வந்து ஒரு அரசன். அவன்கிட்ட எல்லாம் இருந்தது, பதவி இருந்தது, அவனுக்கு செல்வாக்கு இருந்தது, மக்கள் இருந்தாங்க, எல்லாம் இருந்தது. ஆனாலும் ஏழைன்னு சொல்றது, அவன் தாழ்மையோடு வருகிறான். அதான் சிறுமைப்பட்டவர்கள்னு 2வது வசனத்துல பார்த்தோம். புவர் இன் ஸ்பிரிட். இயேசுவானவரும் இது மாதிரி தான் சொன்னார். மனதில் தாழ்மையோடு வருகிறவன் துன்பத்தின் காரணமாக பலவீனத்தில் தேவனின் உதவி தேவை அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனுஷனாக அவன் வரான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவன் சொல்றான், இந்த ஏழை கூப்பிட்டான்னா cried அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்க. This poor man cried. நம்ம கிரைன்னு சொல்றப்ப அழுகுறதுன்னு சொல்றோம். அவன் அழுதுருக்கலாம், அழுது ஜெபம் பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னா, சத்தம் போட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறது. நம்ம நிறைய நேரம் மனசுக்குள்ள ஜெபிப்போம். ஆனா இந்த ஒரு தேவை, அப்படிப்பட்ட ஒரு உயிரே போற லெவல்ல இருக்கிறப்போ அவன் கதறி
கண்ணீர் விட்டு சத்தத்தோடு அழுது தேவனை கூப்பிட்டான். This poor man cried. அதான் வித் சவுண்ட். அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல தேவன் என்ன செய்தார்? அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த வார்த்தை நம்ம நீங்க அப்புறமா போய் ஆதியாகமம் 16, 11ல பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம பார்த்திருக்கிறது இந்த வார்த்தை எப்படி இருக்கும்னா, இங்க ஆகார். அப்போ பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாகன்னு இருக்கும். அதாவது அங்கலாய்ப்புன்னு சொல்றது, அதாவது அஃப்ளிக்ஷன் நம்ம சொல்ற வார்த்தை தான் இங்க சொல்றாரு அவர். இடுக்கண்கள்னு இருக்கு இல்லையா? This poor man cried and the Lord heard him and saved him out of all his troubles. அங்கலாய்ப்பு, அதை கேட்டார். சவால்களை நாமும் சந்திப்போம். இந்த வருஷத்துலயும் சரி, அடுத்த வருஷத்துலயும் சரி. அப்போ நமது கூப்பிடுதலின் போது நமது கர்த்தர் கிருபையாய் பதில் அளிப்பார். This is a promise. அதனால நம்ம என்ன பண்ண வேணாம்னா, பயப்படாமல் இருக்க வேண்டும், திகையாதிருங்கள். தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளோட கூட இருப்பார். இதுதான் நம்ம பார்க்கணும். அடுத்தது 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். The angel of the Lord encamps all around those who fear him and delivers them. இது கர்த்தரின் பிரசன்னம், the presence of the Lord. நான் சொன்னேன் இந்த 4வது வசனம் it is a response of the Lord, கர்த்தரின் பதில். 5வது வசனம் joy of the Lord, கர்த்தரின் மகிழ்ச்சி. 6வது வசனம் கர்த்தரின் ரட்சிப்பு, the rescue of the Lord. அதான் நம்ம பார்க்கிறோம். இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். saved him out of all his troubles. அந்த ரட்சிப்பு சரீர பிரகாரமான ரட்சிப்பு, ஆத்ம ரட்சிப்பு இல்ல. ஏற்கனவே தாவீது ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தான். ஆனா இங்க எழுதுறப்போ அவன் சரீர பிரகாரமாக அவனுடைய அந்த உயிர் ரட்சிப்பை பற்றி எழுதுகிறான். இப்போ நம்ம பார்க்கறது 7வது வசனம், இந்த கர்த்தரின் பிரசன்னம், அவருடைய ரட்சிப்பு. இப்ப கர்த்தரின் பிரசன்னம், the presence of the Lord. இங்க நம்ம பார்க்கிறது கர்த்தருடைய தூதன். இது இந்த கர்த்தருடைய தூதன், the angel of the Lord. இது யாருன்னா இந்த முன் அவதாரமான இயேசுவானவரே. இது ஒரு மீகாவேலோ இல்ல கேப்ரியலோ இல்ல, இது கர்த்தரே, இயேசுவானவரே தோன்றுகிறார். அவர் என்ன போட்டிருக்குது இங்க பாருங்க. அவர் சொல்றாரு, தாவீது என்கேம்ப்ஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்க, சூழப்பாளையம் இறங்கி. அது லிட்ரலி என்னன்னா ஒரு டென்ட் போடுறது. அவங்கள சுத்தி அவர் ப்ரொடெக்ஷனுக்காக கூடவே இருப்பது. அதுதான் இப்போ இயேசுவானவர். நம்ம இந்த வசனத்தை எப்படி பார்க்க? இயேசுவானவர் அவருக்கு பயந்தவர்களை சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இந்த நேரத்திலேயோ, இந்த வாழ்க்கையிலோ இல்ல வருகிற வாழ்க்கையிலேயோ, இயேசுவானவர் எப்பொழுதும் நம்மளோட கூட இறங்கி கூட இருந்து நம்மளை விடுவிப்பார். அதுதான் நம்ம இந்த வசனத்துல பார்க்கிறோம். சோ இப்போ இன்னைக்கு இந்த முதல் 7 வசனங்களை ஒரு தடவை வாசிச்சுட்டு நம்ம முடிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சங்கீதம் 34க்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.
பல நேரங்களும் நாங்க பயந்து, எங்க கண்களை நாங்க உம்மிடத்துல ஏறெடுக்காமல், மற்ற காரியங்களை ஏறெடுத்து, மனுஷர்களுக்கு தயவோடு இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு, மனுஷர்கள் இடத்துல நாங்க போறோம் ஆண்டவரே. எங்களை மன்னித்தருளும். இங்கே தாவீது எழுதினபடி, நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கவும், எங்கள் ஆத்துமா உம்மிலே மேன்மை பாராட்டவும், எங்கள் வாயினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கவும், நீரே கிருபை செய்தருளும் அப்பா. நீரே தேவன், நீரே கர்த்தர், கைவிடாத ஆண்டவர். நாங்க இந்த வருஷமும் சரி ஆண்டவரே, மீதியான நாட்களிலும், அடுத்த வருஷத்துல ஆண்டவரே, எப்பொழுதும் நாங்க உம்மை விசுவாசித்து, நாங்க கனம் பண்ணி, நாங்க உமக்கு பயந்து, உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து, எப்பொழுதும் ஆண்டவரே, நாங்க எப்பொழுதும் உம்மையே நோக்கி பார்த்து, நாங்க இப்ப பார்த்த மாதிரி ஆண்டவரே, நாங்க எப்பொழுதும் தேவனையே, கர்த்தரையே நாங்க கொண்டாட நீர் கிருபை செய்தருளும். எந்த சூழ்நிலையிலும், எந்த காலத்திலும், எப்பொழுதும், எந்த நேரத்திலும் நாங்க உம்மை ஸ்தோத்திரிக்க கிருபை செய்தருள வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.